பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்றது காசை வேஸ்ட் பண்ற விஷயம் இல்ல. உலகத்திலே பெரிய சந்தோஷம் இதுதான் சார். அறிவு இருக்காடா உனக்கு? நான் தான் வேணாம் வேணான்னு கத்திட்டே இருந்தல்ல, என் பேச்ச கேட்காம இப்படி உடைச்சிட்டியடா. சாரி மாமா, கை தவறி விழுந்துருச்சு. உன்னை யாரா இதை வச்சுட்டு ஸ்டைல் பண்ண சொன்னது? நான் உங்ககிட்ட ஸ்டைல் கத்து கொடுன்னு சொல்லி கேட்டனா? உள்ளதானடா கொண்டு போய் வைக்க சொன்ன உன்ன. ஏதேதோ குரங்கு வேலை பண்ணி அநியாயமா என் கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டியடா. சாரி மாமா. டேய், சாரி சொல்லிட்டா உடஞ்ச கண்ணாடி திரும்ப கிடைச்சிருமாடா? என் மயிலு எனக்காகவே முதல்ல கொடுத்த கிஃப்டா இது. இதை நான் சாகுற வரைக்கும் என் கையிலேயே என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனடா. இப்படி வாங்கி கொடுத்த ஒரே நாள்ல உடைச்சிட்டியடா. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் மயிலுக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவ என்னடா நினைப்பா? நான் கொடுத்த கிஃப்டையே ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, நீ எல்லாம் எப்படா என்ன வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நாக்க புடுங்குற மாதிரி என்ன கேட்க மாட்டா? எப்படா நான் அவளுக்கு பதில் சொல்லுவேன்? என்னடா நான் அவளுக்கு பதில் சொல்லுவேன்? சொல்றா. நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யறேன். அப்பா சாமி, நீ எதுவும் செய்ய வேணாம். என் திங்ஸ தொடாம இரு, அதுவே எனக்கு போதும். மாம்சே, கண்ணாடி உடைஞ்சிருக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே. நான் உன் காதலையே உடைக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவ? உசுர விட்டுருவியா? அல்பாய்ஸ்ல போறதுதான் உன் விதினா நான் என்ன பண்ண முடியும்? இசை அழுகிறியா? என்னாச்சு இசை? அம்மாவுக்கு என்னாச்சு இசை? அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏய், என்ன இசை சொல்ற? அம்மா நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு திடீர்னு? தெரியலண்ணா, நேத்து பாத்ரூம்க்கு போனப்ப அப்படி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து காட்டா என்னென்னமோ சொல்றாங்க. மூளைக்கு போற ரத்த குழாயில பிளட் கிளாட் இருக்கா, அது மட்டும் இல்லாம லோ பிபி இருக்கா, என்னென்னமோ சொல்றாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மாவை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஏய் இசை, நீ லூசு மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத. அம்மாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அம்மா 100 வருஷம் நம்ம கூட இருப்பாங்க. நீ தைரியமா இரு இசை. இல்லன்னா அம்மாவோட கண்டிஷனை பாக்குறப்ப என்னால தைரியமா இருக்க முடியலன்னு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அம்மா உன் பேரு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. கண்ணு மூடுறதுக்குள்ள என் புள்ளைய பாத்தாக்கணும்னு புலம்பிட்டே இருக்காங்க. நீ உடனே கிளம்பி இங்க வந்துருன்னு. நான் வரேன் இசை. அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஆர்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காங்க. அப்போ அண்ணனும் உன் கூட தானே இருக்காங்க? ஆமாண்ணா, அப்பா என் கூட தான் இருக்காரு. அண்ணன் பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. அவங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு. அண்ணன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருண்ண. நீ வந்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு. இசை, நீ ஒன்னும் பயப்படாத. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, இதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. நீ அம்மாக்காக நல்லா வேண்டிக்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிண்ணே, நீ சீக்கிரமா வந்துருண்ணே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மாவோட முந்தானைய கையில புடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் அவங்கள விட்டு தள்ளி தள்ளி இருந்தாலும் எங்க அம்மாவோட அன்பும் அவங்களோட நினைப்பும் தான் என்ன தாங்கி பிடிச்சிருக்க மயில. அவங்க அங்க நல்லா இருக்காங்கிற நம்பிக்கையில தான்
நான் இங்க ஓடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால. சார் ப்ளீஸ் அழாதீங்க. தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு நீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க. அம்மா குணமாயிடுவாங்கன்னு பாசிட்டிவா யோசிங்க சார். நீங்க அவங்க முன்னால போய் நின்னாலே அவங்களுக்கு பாதி உடம்பு குணமாயிடும் சார். நீங்க முதல்ல வண்டி எடுங்க, நம்ம கிளம்பலாம். டாக்டர், அம்மா இப்போ நார்மலா தானே இருக்காங்க, அப்படியே மெடிசன் கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியாதா? பண்ணிரலாம் தம்பி. ஆனா அவங்க கண்டிஷன் எப்ப மாறும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க நல்லா இருக்க மாதிரி தான் தோணும், திடீர்னு மேசிவ் அட்டாக் வந்துடும். ஆனா அது ஒரு நாள்ல வருமா, அது ஒரு வாரத்துல வருமா, ஒரு வருஷத்துல வருமான்னு சொல்லவே முடியாது. அதுவும் மைல்டு அட்டாக்குங்கிறதால காப்பாத்தியாச்சு. சர்ஜரி பண்ணலனா அடுத்த வாட்டி பெருசா வரலாம். அந்த சமயத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த டைம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப கிடந்து அடிச்சுக்கிறத விட இப்பவே அதை அட்டன் பண்றதுதான் பெட்டர் இல்லையா? இல்லனா எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இத பாசிட்டிவா முடிச்சிட்டா எந்த டென்ஷனும் இல்லாம இன்னும் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் இவ்ளோ பிரஷர் பண்றேன் சார். மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா பேஷண்டோட கண்டிஷன் அதுக்கு சரியா இல்ல. புரியுது டாக்டர். 2 ஆபரேஷன்லயும் ரிஸ்க் இருக்குங்கிறப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். நீங்க படிச்சவங்க, எது பெஸ்ட்னு அனலைஸ் பண்ணி இன்னைக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்துருங்க. அண்ணா இசை, உனக்கு கார்த்தின்னு ஒரு அண்ணன் மட்டும்தான். கண்டவன எல்லாம் போய் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு அப்பா கிப்பான்னு கூப்பிட்ட இங்கே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும்தான். உன்னையெல்லாம் எப்பவோ தலைமுழுகிட்டான்டா. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள இருக்காங்கண்ணே. ஏய், நில்லுடா. எங்கடா இங்க வந்த? எந்த உரிமையில உள்ள போய்கிட்டு இருக்க? அன்னைக்கே இந்த உறவு வேண்டாம்னு அறுத்து விட்டல. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? பா, உங்க கூட வாக்குவாதம் பண்ற நிலைமையில நான் இல்லப்பா. அம்மாவை நான் பார்க்கணும்ப்பா. எதுக்கு? அவளை ஒரே அடியா சாகடிக்கிறதுக்கா? அப்பா, பவானி மத்த பிள்ளைங்களோட உண்மையிலதான் ரொம்ப பாசமா இருந்தா. ஜீவா ஜீவான்னு எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா நீ மயில் தான் முக்கியம் அவ பின்னாடியே போயிட்டேடா. டேய், உங்க அம்மா கிட்ட உனக்கு போன் பண்ணி பேசக்கூட நேரம் இல்ல. உன்னை பத்தின ஏக்கமும் வேதனையும் தான் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. அவ உடம்பு இவ்வளவு சீரியஸ் ஆனதுக்கு நீதான் காரணம். நீ அவ முன்னாடி போய் நின்னா அவ உசுறு போயிட்டு. அப்பா, டேய், தயவு செஞ்சு சொல்றேன், என் பவானிய சாகடிச்சிடாதடா. மரியாதை இங்க போயிடு போ. முடியாதுப்பா. நான் அம்மாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். டேய், டேய், நில்லு. இது ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. இங்க நின்னு என்ன கொலைகாரனாக்கிடாத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. போடா வெளியே. ஏன்பா அண்ணனை இப்படி துரத்துறீங்க? ஜீவா ஜீவான்னு அம்மா அண்ணன் பேரு தானே புலம்பிட்டே இருக்காங்க. அண்ணனை பார்த்தா ஓரளவுக்கு அம்மா சமாதானம் ஆவாங்க. இசை, நீ இதுல தலையிடாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம இவன் பவானிய பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க நிக்க கூடாது. அப்பா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீங்க என்ன திட்டுங்க. உங்க கையாலேயே என்ன போட்டு அடிச்சிருங்க.
அம்மாவை பார்க்க விட மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் உங்க கால்ல கூட விழுறேன்ப்பா. ஏய், இந்த டிராமாலாம் என்கிட்ட வேணாம். நான் கோவத்துல ஏதாவது இடகுடமா செய்யறதுக்குள்ள மரியாதை எங்க வெளியே போயிடு. என்ன சார் பிரச்சனைங்க? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? சர்ஜரி பண்ண எங்க அம்மாவை காப்பாத்திடலாம்ல? நீங்க யாரு? நான் ஜீவா, அவங்களோட 2வது பையன். ஓ, நீங்க தான் ஜீவாவா? பேஷண்ட் உங்க பேர் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. பவானி, பவானி, பவானி. பவானி, எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்லைங்க. ஜீவா வரலையாங்க? நாங்க இத்தனை பேர் உன் பக்கத்துல இருக்கோம். நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா பவானி? நாம யாருமே வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன அவனை போய் நீ கேட்டுட்டு இருக்க? அவன் நம்மள தூக்கி எறியலைங்க. சூழ்நிலையால அவன் நம்மளை விட்டு விலகி இருந்திருக்கான். அம்மா, ஜீவா, பவானி, மெதுவா ஜீவா வந்துட்டியாப்பா? வந்துட்டேன். ஜீவா, உன்னதான்ப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. வந்துட்டியா? சாரிம்மா. ஏன் அழற? அழாதப்பா. அம்மா, உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருப்ப. திடீர்னு என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா ஏம்மா உன் உடம்ப பாத்துக்காம விட்டுட்ட? யாருக்கு எப்போ என்ன வரும்னு எப்படிப்பா தெரியும்? ஆனா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாம போயிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. நல்ல வேளை அதுக்குள்ள நீ வந்துட்ட. மயிலு, இந்த கொடுமையை பாத்தியா பவானி? ஹாஸ்பிட்டலுக்கு கூட இவனை கூடவே எடுத்துட்டு வந்திருக்கான். டேய், முடியாம இருக்கிற அம்மாவை பார்க்க வரப்ப கூட நீ ஜோடி போட்டு தான் உதவியா? அவ பக்கத்துல இல்லாம உன்னால இருக்க முடியாதா? அப்படி என்னடா பைத்தியம் அவ மேல? கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். முடியல பவானி. இத்தனை வருஷமா இவன் நம்ம பிள்ளையா தானே இருந்தான். இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் தானே அடியோட மாறிட்டான். இவனு நாமளும் பிரிஞ்சதுக்கு காரணமே இவதான். இன்னும் என்ன மிச்சம் இங்க இருக்குன்னு இவன் வந்திருக்காரு. கேடு, இவன் எதுக்கு இவளை இங்க கூட்டிகிட்டு வரணும்? அப்பா, மயிலும் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா, அதனாலதான்ப்பா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.
என் உசுறு போகாம தடுக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? மா இல்ல எனக்கு மட்டும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? மா என்னமோ தெரியல, இந்த ஆபரேஷன்ல இருந்து நான் பொழைச்சு வரமாட்டேன்னு என் மனசு சொல்லுது. மா அத பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல ஜீவா. ஆனா அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போனோங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. மா ஏம்மா? அம்மா, நீங்க ஏமா கெட்டதாவே யோசிக்கிறீங்க? எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். நம்ம நம்பிக்கை பலிச்சிடுச்சுன்னா பரவாயில்ல மயிலு, பலிக்கலனா என் புள்ள கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தோடய என் வாழ்க்கை முடிஞ்சிட கூடாதுமா. இப்பவே இங்கேயே உங்க கல்யாணம் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா நான் நிம்மதியா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவேன். ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்பா. சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத பவானி. இவன் கல்யாணத்தை பத்தி பேச இதுவா நேரம்? நீ முதல்ல உடம்பு தேறி வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பவானி. இல்லங்க, இப்பவே இங்கேயே என் புள்ள கல்யாணம் நடக்கணும். இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க இதை மறுக்க கூடாது. சரி பவானி, ஆனா இவன் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதை என்னால் ஏத்துக்கவே முடியாது. கட்டிக்கிட்டு வாழ போறது நம்ம புள்ளங்க. மயிலோட வாழறதுதான் இவனுக்கு சந்தோஷம்னா அத செஞ்சு வைக்கிறதுல நமக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க பொழைச்சு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஏன் அம்மா நல்லா இருக்கணும்ன்றதும் எனக்கு ரொம்ப முக்கியமா. அவங்க என் மேல பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் நின்னா அவங்க உசிரியே விட்டுருவாங்கம்மா. புரியுதுமா, அம்மாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு நீ துடிக்கிற, நான் அதை மதிக்கிறேன். இதுக்கு மேல உன்னை இந்த விஷயத்துல வற்புறுத்த எனக்கு மனசு இல்ல. ஆனா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ல. வேற யாரையாவது நான் இவனுக்கு கட்டி வச்சா உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல? என்னால மயில தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாளேடா. அவ லட்சியம் நிறைவேறின உடனே கண்டிப்பா சம்மதிப்பாமா. இப்பவே இங்கேயே என் கண் முன்னாடி உன் கல்யாணம் நடந்தாகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது நடக்கலைங்கிறப்போ எங்க முடிவுதான் நீ ஏத்துக்கணும் ஜீவா. என்னம்மா? இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல ஜீவா. மயிலு, வளர்மதி என் தம்பி பொண்ணு, அவளதான் இவனுக்கு கட்டி வைக்கணும்னு முன்னாலேயே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஜீவா உன் மேல விருப்பப்பட்டதுனால நாங்களும் மனச மாத்திக்கிட்டோம். இப்ப நீ கல்யாணத்துக்கு தயார் இல்லைங்கிறப்போ நாங்க இவளைத்தானே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும். அதுக்கு நீதாமா இவனை சம்மதிக்க வைக்கணும். நான் உன்னை சங்கடப்படுத்துறேன் நீ நினைக்காத மயிலு. இந்த விஷயத்துல எங்க யார் பேச்சும் இவ கேட்க மாட்டான். உன் மேல இருக்கிற காதல் தான் எங்க முடிவை ஏத்துக்க வைக்க முடியாம இவனை தடுக்குது. இங்க பாரு, இந்த நிலைமையை எடுத்து சொல்லி ஒன்னால மட்டும்தான் இவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். இப்ப இவனை கூட்டிட்டு போய் பேசுமா. என் புள்ள கல்யாணம் இப்ப நடந்தே ஆகணும். அதுக்கு இவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு.
ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கி பார்க்கணும்னு என் அம்மா அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தான் வாழ்றதோட அர்த்தமே அதுதான் என் அம்மா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைவேத்தாம நான் மாலையும் கழுத்துமா போய் நின்னா அப்பவே அவங்க உசுர விட்டுருவாங்க சார். மயிலு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது மயிலு. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி. எனக்காக இல்லைன்னாலும் என் அம்மாவுக்காக ஒரு நிமிஷம் யோசிக்க கூடாதா? சார், உங்க அம்மா நல்லபடியா பொழைச்சு வரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கண்டிப்பா நடந்துரும். அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஏன் அம்மா எனக்கு இல்லாம போயிடுவாங்களே சார்? உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஏன் அம்மாவை நான் பலி கொடுக்கணுமா? எந்த விதத்துல சார் இது நியாயம்? மயிலு, உங்க அம்மா தைரியமானவங்க மயிலு. அவங்கள நினைச்சு நீ பயப்படாத. சூழ்நிலையை நாம எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சார், புரிய வைக்க நேரமே இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? மயிலு, ஆன்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ கற்பனையா பயந்துகிட்டு இருக்க. ஆனா நிஜமாவே உன் கண்ணு முன்னால என் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மயிலு. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுதான் இப்போதைக்கு சரியான முடிவா இருக்கும். இல்ல சார், மயிலு, ஒரு நிமிஷம் இரு. உன் பயத்துக்கும் நான் இப்போ ஒரு வழி சொல்றேன். நம்ம ஆன்டி கிட்ட உண்மையை சொன்னாதானே பிரச்சனை. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த நாம யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். நான் எப்பவும் போல உன் வீட்டு மாடியிலேயே இருந்துக்கிறேன். நீ எக்ஸாம்ஸ் எழுதி உன் லட்சியத்தை வெற்றிகரமா முடி. அதுக்கப்புறமா ஆன்டி கிட்ட பொறுமையா விஷயத்த சொல்லி புரிய வைப்போம். சார், அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய தப்பு. அது போதாதுன்னு உண்மையை வேற அவங்க கிட்ட இருந்து மறைக்க சொல்றீங்களா? இது வரைக்கும் நான் என் அம்மா கிட்ட இருந்து எதையுமே மறைச்சது இல்ல சார். அப்படி மறைச்சா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்து போயிடுவேன் சார். சரி மயிலு, இப்போ உன் முடிவு என்னங்கறத சொல்ல. சார், உங்க அவசரத்துக்காக உங்க சூழ்நிலைக்காக எல்லாம் என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அம்மாவுக்காக என்னையும் என் மேல இருக்க ஆசையையும் நீங்க மறந்துதான் சார் ஆகணும். அம்மாவையும் காப்பாத்தணும், நானும் வேணும்னா இது நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒண்ணு நீங்க இழந்துதான் சார் ஆகணும். உங்க அம்மா உங்க வாழ்க்கைக்காக அவங்க எத்தனையோ தியாகத்தை செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக உங்க காதல நீங்க தியாகம் பண்ண முடியாதா சார்? அவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது உண்மைனா நீங்க கண்டிப்பா இத செய்வீங்க சார் அவங்களுக்காக. இன்னொரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கல்யாணம் நடந்தாதான் அம்மா நிம்மதியா ஆபரேஷன் பண்ணிப்பாங்க. அதோட ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையும். இல்லனா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் சார். அவங்கள காப்பாத்த போறது ஆபரேஷன் இல்ல, நீங்க எடுக்க போற முடிவுதான். அம்மா ஆசையை நிறைவேற்ற போறீங்களா இல்ல அவங்கள சாகடிக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் நீங்களே நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க சார். உங்க அம்மாவை இழக்கிறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்றதெல்லாம் நரகம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எங்க பொண்ணை கொடுக்கறது கூட ஈடாகாது. உங்களுக்கு எதையாவது செய்யறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அண்ணா, ஒரு நிமிஷம். ஏய் நில்லு, என்ன வேணும் உனக்கு? இங்க எதுக்கு வந்த? சார், வளர்மதி எங்க? ரூம்குள்ள இருக்கான். நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீ என்ன பேச போற? எதையாவது சொல்லி உன் மனசை கலைக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மரியாதையா போயிடு. அவசரப்படாதீங்கன்னு. இவதான் ஜீவாவை கட்டிக்க முடியாதுன்னு சொன்னால, இவ எங்க நம்ம பொண்ணு மனசை கலைக்க போறா? இல்ல சரிதா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம முன்னால ஒண்ணு பேசுவா, பின்னாடி ஒண்ணு பேசுவா. இவளையெல்லாம் நம்பவே முடியாது. சார்,
ஜீவா சார் தான் கல்யாணத்துக்காக வளர்மதி கிட்ட சில விஷயங்களை பேச சொன்னாரு. எதுவா இருந்தாலும் அவன் வந்து பேச வேண்டியதானே? உன்னை எதுக்கு தூது விட்டுருக்கான்? ஜீவா சங்கடப்படுறாரோ என்னவோ, பொண்ணும் பேசிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறார் போல. நீங்க பயப்படாதீங்கண்ணா. வளர்மதி தெளிவா இருக்கிற வரைக்கும் யாரும் அவளை குழப்ப முடியாது. இருமா, அவளை வர சொல்றேன். வளர்மதி, மயில் உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. வாமா. ஜீவா சாரோட தயக்கம் பத்தி குழப்பம் பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட ஓபனா சொல்லிட்டேன் வளர்மதி. அவர் பயத்துல நியாயம் இருந்ததுனாலதான் நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். உங்க முடிவு என்னன்னு இப்போ நீங்க தான் சொல்லணும். உண்மைய சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் முடிவை கேட்டாங்கன்னா அத்தையும் மாமாவும் கூட கண்டிப்பா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. நான் குழந்தையா இருந்தப்ப அப்பாக்கு பிசினஸ்ல நஷ்டமாகி பெரிய கடனாளி ஆயிட்டாரு. மிச்சம் இருந்த காசுல அவர் எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியுமா? ஒரு பாட்டில் விஷம் தான். அப்ப அத்தையும் மாமாவும் தான் கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினாங்க. அவங்கள கடவுள்னு நான் வெறும் வார்த்தையால சொல்லல. பூஜை ரூம்ல அவங்க படம் தான் இல்லையே தவிர அவங்க தான் எங்க குலசாமி. அவங்க சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாலும் அது நாங்க சரியா தப்பான்னு யோசிக்கவே மாட்டோம். ஒரு குளத்தை காட்டி குதின்னு சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு கேள்வியை கேட்காம கண்ணை மூடிட்டு குதிச்சிருவோம். இப்படியே பழகிட்டதுனால சின்ன வயசுல இருந்து எங்களுக்குன்னு எந்த விருப்ப வெறுப்பும் இருந்தது இல்ல. மாமா வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதான் எங்களோட முடிவு. புரியுதுங்க. அவங்க மேல இவ்ளோ மரியாதையா பேசுற நீங்க கல்யாண விஷயத்துல மட்டும் வேற மாதிரி பேசுறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரி. திடீர்னு பிபி டவுன் ஆயிடுச்சு. மெடிசன்ஸ் கொடுத்து ஏன் இப்படி ஆகுது டாக்டர்? சில மெடிசின்ஸ்க்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணது சார். ஏஜ் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ்னு நிறைய காரணம் இருக்கு. அதுவும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் வேற, மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதால சம்டைம்ஸ் இப்படிதான் சார் ஆகும். ஹாஸ்பிட்டலுங்கிறதால உடனே அட்டென்ட் பண்ணியாச்சு. இதுவே வீட்டுக்கு போய் இப்படி ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதனாலதான் சர்ஜரியை உடனே பண்ணலான்னு சொன்னேன். நீங்க தான் சீரியஸ்னஸ் புரியாம இவ்ளோ டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், உடனே பண்ணிடலாம். நாங்க போய் பவனி பார்க்கலாமா? பாருங்க, அவங்களையும் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா மத்த ஃபார்மாலிட்டிஸ நாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. எப்படிமா இருக்கீங்க? கொஞ்சம் பெயின் இருக்குப்பா. ஹாஸ்பிட்டலே இப்படி ஆகுதுன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு பவானி. உடனே சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு கூட அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம் பவானி. முதல்ல உன் ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். இல்லங்க, என் புள்ள கல்யாணத்தை பார்க்காம நான் ஆபரேஷன் தியேட்டர் போக மாட்டேன். என்னம்மா நீ? ஜீவா, நீ என்னப்பா முடிவு பண்ணிருக்க? வளர்மதிக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். ஜீவா, வளர்மதி ஒத்துக்கிட்டா நீ என்னப்பா சொல்ற? இன்னும் என்னடா யோசிக்கிற? உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? இப்ப மனசுல நிம்மதி இல்லாம வேதனையோட தான் இவ்வளவு ஆபரேஷனுக்கு அனுப்பி வைப்பியா? ஏங்க, கோவப்படாதீங்க. அவ ஏன் புள்ள, என் வார்த்தையை அவனால மீற முடியாது. இத பாரு, நீ மனசார உன் முடிவை சொல்லணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
உனக்கு இதுல சம்மதம் தானே? இங்க பாரு ஜீவா, சும்மா தலையாட்டாத. எனக்கு இதுல முழு சம்மதம்னு உன் வாயை திறந்து சொல்லுப்பா. அப்பதானே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். சம்மதம்மா, சம்மதம். என்னங்க, இன்னைக்கே நல்ல நேரம் பார்த்து பிள்ளைங்க கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறமா ஆபரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க. சரி பவானி, நீ ரிலாக்ஸ்டா இரு. எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. பாண்டியா, ஜீவாவுக்கு வேட்டி சட்டை மாலை எல்லாம் ரெடி பண்ணுங்க. நம்ம குருக்கள் கிட்ட போய் போன் பண்ணி பேசி நம்ம சூழ்நிலைய சொல்லி இன்னைக்கு எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேளு. முடிஞ்சா அவரையும் வர சொல்லு. சரிங்க மாமா. இங்கே சிம்பிளா தான் கல்யாணம் பண்ண போறோம். அப்புறம் அதுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு கேட்டுக்க. அப்புறம் நீயும் சரிதாவும் போய் வளர்மதிக்கு புடவை, தாலி, குருக்கள் சொல்ற சாமான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. உன் வேலையெல்லாம் முடிஞ்சது இல்ல, கிளம்பு. முதல்ல கிளம்புன்னு சொல்றல. மயிலு, மயிலு நில்லுமா. என்னங்க, அவளை எதுக்கு போ சொல்றீங்க? இவ ஏமா இங்க இருக்கணும்? கல்யாணம் நடக்க போற நேரத்துல இவ இங்க இல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? ஜீவா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினது இவதான். ஜீவா கல்யாணத்துல இவ இல்லன்னா நல்லா இருக்காதுங்க. அம்மா, அதெல்லாம் வேண்டாமா, நான் கிளம்புறேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்க பாரு, ஜீவா கல்யாணத்துக்கு நீ இங்க இருக்கணும். வளர்மதிய நீதான் கல்யாணத்துக்கு சம்மதம் பேசி கூட்டிட்டு வந்திருக்க. கல்யாணம் நடக்கிறப்ப நீ இவ கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? பவானி, இது என்ன பிடிவாதம் பவானி? இதெல்லாம் சரியா வராதுமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மயில, நீ என்னமா சொல்ற? என் புள்ள என் ஆசையை ஏத்துக்கிட்டு நிறைவேற்ற போறா. நீயும் என் ஆசையை நிறைவேத்தினா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்களும் இருங்க மயிலு. சரிம்மா, நான் இருக்கிறேன். உன்னால மாத்தவே முடியாது பவானி. எங்க இந்த காப்பெடுத்து பொண்ணு கையில கட்டுமா? Thank you.
மாலையை எடுத்துக்கணும். மாலையை கழுத்துல போட்டுக்கணும். தாய்க்கம்மா, மாலையை கழுத்துல போட்டுக்கணும். கேள்வி ஏதும் கேட்காமலே ஜீவா, மாலையை போட்டுக்கப்பா. தினம் தினம் பார்க்கும் போதே எனக்குள்ள புதையிற. மயிலு, அம்மா, வளர்மதியோட நெத்திச்சுட்டி இறங்கி இருக்கு பாரு, அதை கொஞ்சம் சரி பண்ணி விடு. இந்தாங்கோ, மாங்கல்ய தாரணம் பண்ணலாம். சார், என்ன பண்றீங்க சார்? மயில் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப என் மனசுல தோணிக்கிட்டே இருந்ததுப்பா. எனக்கு மயில் தான் வேணும். அம்மா செத்தாலும் பரவாயில்ல, என்னால இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானடா. எங்க முடிவை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சிட்டு கடைசியில எங்களை முட்டாளாக்கிட்டியடா. மனுஷனடா நீ. உன்னால என் புள்ள சொல்லிக்க வெக்கமா இருக்குடா. இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு போட்டாலும் தப்பில்லடா. நீ உயிரிழ இருக்கக்கூடாது. உன்னால கொண்டு போட்டாலும் தப்பில்ல. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாரு பாரு, நீ சொன்னதை கேட்டதுனாலதான் இன்னைக்கு நாம தலை குடிஞ்சு நிக்கிறோம். இவன் இருக்க கூடாதுன்னு சொன்ன, நீதான் இருந்தாகணும் பிடிவாதம் பிடிச்ச. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்த்தேன். இவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் இவன் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன். தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். மாமா, கவலைப்படாதீங்க. நான் எதையும் கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். ஆரம்பத்துல நான் மாமாவை விரும்பினது நிஜம்தான். ஆனா எப்ப இவர் இன்னொருத்தைய விரும்பினது தெரிஞ்ச உடனே என் மனசு விட்டு போச்சு. நான் இந்த கல்யாணத்தை அத்தைக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா மனசுல இவங்கள நினைச்சுக்கிட்டு இவர் ஏன் கூட வாழ்ந்தாருன்னா நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். அதை விட மாமா இவங்களுக்கு தாலி கட்டினது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா, நீ வந்து என்னங்க, பாதிக்கப்பட்ட அவளே மனசை தேத்திக்கிட்டு பேசுறா. தயவு செஞ்சு நீங்களும் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. மயிலு, மயிலு, இந்த கல்யாணத்தினால எவ்வளவு கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீ சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல.
அதெல்லாம் சமாளிக்கிற தெம்ப உனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல எனக்கு ஒரே ஒரு உறுத்தல் இருந்துச்சு. என் சுயநலத்துக்காக விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைய என் புள்ள மேல திணிக்கிறோமேன்னு ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்ப எனக்கு அந்த சங்கடம் இல்ல, போயிடுச்சு. என் புள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் புள்ளையோட கல்யாணத்தை என் கண்ணால பாத்துட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு எதுவும் ஆகாதம்மா, நீ நல்லபடியா திரும்பி வருவம்மா. மயிலு, என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா இவ தப்பானவ இல்ல, ரொம்ப நல்லவம்மா. உன் கோவத்தால இவனை வெறுத்துறாதம்மா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் எது நல்லதோ அதான் நடந்திருக்குன்னு உனக்கே புரியும். இந்த கல்யாணத்தினால எவ்வளவு கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீ சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் சமாளிக்கிற தெம்ப உனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அவங்க நல்லபடியா குணமாய் திரும்பி வரணும். மயிலு சமாதானமாய் என் கூட சந்தோஷமா வாழ்றத அவங்க பார்க்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் முடிஞ்சு என் அம்மாவை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. என் வாழ்க்கையில எதுக்கு சாமி இந்த நாடகம்? என் சூழ்நிலை புரிஞ்சும் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? என் அம்மாவோட கனவை நிறைவேற்றதுக்கு முன்னால இதையே நடத்தி வச்ச. முன்னால இந்த கல்யாணம் நடந்துட்டா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துப்பேன் நினைச்சியா? இது உன் முடிவா இருந்தாலும் சரி, என் கனவு நிறைவேறாம இதை என்னால ஏத்துக்க முடியாது. கல்யாணங்கிறது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். அதுல ஏன் விருப்பமும் என் முடிவும் தான் முக்கியம். ஏன் சம்மதம் இல்லாம என்ன மீறி என் கழுத்துல ஏற தாலிய நான் ஏன் சுமக்கணும்? ஒரு தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டுட்டா நான் அவருக்கு சொந்தமாயிடுவேனா? என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுமா? மயிலுங்கிற பேர் இல்லாம போய் அவர் பொண்டாட்டிங்கிற அடையாளம் வந்துடுமா? விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்டா கூட என் அடையாளத்தை தொலைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. இது அவர் என்னை ஏமாத்தி பலவந்தமா கட்ட தாலி. இந்த சாதாரண மஞ்ச கயிறு நான் யாருங்கிறத மாத்தோம்னா அதை எப்படி நான் ஏத்துப்பேன்? என் அம்மா ஆசைப்படுற மாதிரி தங்க மயில் ஐபிஎஸ்ங்கிற பேர் தான் முதல்ல எனக்கு வேணும். எல்லாரோட பொண்டாட்டிங்கிற அடையாளம் இப்ப எனக்கு வேண்டாம். அதுக்கு காரணமா இருக்கிற இந்த தாலியும் எனக்கு வேண்டாம். நான் விரும்பாத விஷயத்தை தூக்கி சுமக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்னை சாட்சியா வச்சுதான் இது என் கழுத்துல ஏறிச்சு. முன்னாலேயே இதை கழட்டி நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். வேண்டாத பாரத்தை நான் சுமக்க மாட்டேன். என்ன விட்டு போயிட்டியம்மா.
மச்சான் என் அம்மா ஆபரேஷன் முடிச்சிட்டு என்கிட்ட வரேன்னு சொன்னாங்கடா. நானும் மயிலும் என் பசங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்ன மச்சான். அப்பா கிட்ட நடிக்கிறது போதாதுன்னு இனிமே நான் அம்மா கிட்டயும் நடிக்கணுமா? இப்படி ஒரு வேதனையை எனக்கு ஏன் கொடுத்த சாமி? மயிலு, மயிலு, நானும் அம்மாவும் நின்னுட்டு இருக்கோம். எங்களை கவனிக்காம எங்க போயிட்டு இருக்க? அக்கா வேற ஏதோ யோசனையில இருந்தேக்கா. தூக்க கலக்க வேற, அத கவனிக்கல. அதெல்லாம் விடுமா. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இன்னும் உன்னை காணமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்குதான் கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? அம்மனுக்கு இன்னைக்கு கோயில்ல திருக்கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சிட்டு அம்மனை தெரு தெருவா ஊர்வலம் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நம்ம வீட்டை தாண்டி போறாங்க. நீ கூட பாத்தியே. அம்மன் திருக்கல்யாணத்தை பாக்குறது அவ்வளோ விசேஷம்டி. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு உடனே வரன் கூடி வந்துடும். கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எல்லாராலையும் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதுல்ல. அதான் கல்யாண கோலத்துல இருக்கிற அம்மனை இப்படி ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீயும் சாமியை பாத்திருக்கலாம். பரவாயில்ல, இந்தா பிரசாதத்தையாவது வச்சுக்கோ. அம்மா, நான் இன்னும் குளிக்கல. நீ எப்படியும் தூங்கி எந்திரிச்சுதானே குளிக்க போற. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உன் நெத்தில இருக்கட்டும்.